ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் வீட்டு சமையல். 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இட்லி குண்டால 1 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம சில்லுன்னு இந்த வெயிலுக்கு களி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு சட்டி வச்சுட்டு ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மட்டன் 1/2 kg எடுத்துருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நல்லா வதக்கி கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த ஸ்மெல் போய் நமக்கு டேஸ்ட் நல்லா வரும். இப்போது மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்ட பிறகு அப்புறமா 1 சொம்பு தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம குக் பண்ண விட போகிறோம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வைக்கலாம். சட்டியில் செஞ்சால் நமக்கு டேஸ்டியாக இருக்குன்னு இருக்கிறதுக்காக நம்ம சட்டியில் செய்கிறோம். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்த பிறகு நான் 2 அழகு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அந்த பச்சரிசியை நல்லா கொதித்த பிறகு நம்ம வேக விட்டுற போகிறோம். ஆல்ரெடி உப்பு போட்டதுனால அந்த உப்போடு அந்த அரிசி வெந்துடும். இப்போ 3 தக்காளி, 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போது தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு வதக்கிட்டு அரைச்சி தான் ஊற்ற போகிறோம். கறி தொக்கனா மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதாவது கொஞ்சம் தண்ணியாக நம்ம கிரேவி மாதிரி பண்ண போகிறோம், மட்டன் கிரேவி. இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிட்டு அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லா மசாலா ஐட்டத்தையும் போட்டு ஜாதி பத்திரி எல்லாத்தையும் போட்டு வதக்கி வச்சுக்கலாம் சைட் பை சைடு. இப்போது நான் 1 கப்பு ராகி மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே அந்த அரிசியோடு மிக்ஸ் பண்ணிக்கிறது. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. மாவுக்கு உப்பு வேணும் இல்லையா, அதனால் ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கா நம்ம 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் வேகும். நம்ம எப்போவுமே ஒரு பாத்திரம் அகலமாக தான் எடுத்துக்கணும். அப்போ தான் களி நல்லா நம்மளுக்கு சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக வரும். வேகிறதுக்கும் இதுக்கு ஈஸியாக இருக்கும். குக்கரில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு உங்களுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி செய்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது கையில் ஒட்டாமல் இருக்கணும், அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க எனக்கு வரல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் செய்கிறேன் களி. இப்போது கிரேவி ரெடி பண்ணியாச்சு. கிரேவி நம்ம அரைச்சதை நம்ம ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கிறோம். இதை லைட்டாக இப்போ தான் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். அப்போ உப்பு ஆட் பண்ணல, ஏன்னா உப்பு ஆட் பண்ணால் மட்டன் வேகாது. ஸோ அதனால் லாஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்ச பிறகு சூப்பரான களி அண்ட் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கறி தொக்கு, அதாவது கறி கிரேவி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.